என்னோடய கேள்வி வந்துட்டு, ரம்ஜான் பண்டிகை, ஈத் பண்டிகை ஜீவன்கள் கொன்று ஆடுகளை வெட்டி பண்டிகை வைக்கிறாங்க. அது நல்லதா கெட்டதா? ஆடுகளை வெட்டுறாங்க. என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி பக்ரீத் பண்டிகையின் போது இவ்வளவு ஆடுகளை நீங்கள் வெட்டுகிறீர்களே, இது நல்லதா கெட்டதா என்று ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னிடத்திலே ஒருவர் கேட்டார், ஒரு ஊரில் ரொம்ப காரசாரமாக கேட்டார், உங்களுக்கு மனித நேயத்தை பற்றி பேசுவதற்கே தகுதி கிடையாது, பக்ரீத் என்ற பெயரால் லட்சக்கணக்கான ஆடுகளை வெட்டி குவிக்கிற நீங்கள் மனித நேயத்தை பற்றி எப்படி பேசலாம் என்று கூட ஒருவர் நீங்கள் அவ்வளோ கோபமாக கேட்கல, அந்த வரைக்கும் சொன்னார். முதலாவதாக, உயிர் பலி கூடுமா, விலங்குகளை கொல்லலாமா கூடாதா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்கு ஒரு நீண்ட பதிலை நாம் தர வேண்டும். அதை உங்களுடைய கேள்வி அதுவல்ல, ஆகவே நான் அதற்குள் அதிகமாக நுழைய விரும்பவில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே மனிதனுக்காக படைக்கப்பட்டவை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது தாவரங்களோ கால்நடைகளோ உயிருள்ள பொருட்களோ உயிரற்ற பொருட்களோ மனிதனுடைய தேவைகளுக்காக அவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மனிதனுக்கும் இந்த உணவிற்காக இதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாத்தில் ஒன்றும் தடையில்லை. உயிர்வதை கூடாது என்று சொல்பவர்கள் நாம் ஒரு கேள்வியை கேட்கிறோம். இவற்றை கொல்லவில்லை என்று சொன்னால் இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து அழிந்து போகும். பால் கொடுக்குற வரைக்கும் வச்சு காப்பாற்றுவாங்க. பால் கொடுக்கறது நிறுத்திவிட்டால் யார் வச்சு அதுக்கு போடுறது? தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். ஒரு லாரியில் மாடுகளையோ அல்லது எருமை மாடுகளையோ அடைத்து கொண்டு போகிறான் எங்கள் கேரளாவுக்கு வெட்டுவதற்கு. அங்கே உள்ள பிராணிகள் காப்பாற்றுகின்ற அந்த ப்ளூ கிராஸ் சேர்ந்தவர்கள் அதை தடுத்து நிறுத்தி இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போது அந்த கொண்டு போன அந்த ஆட்கள் கேட்டார்கள், சரிப்பா நான் அங்கே கொண்டு போகலை, நீ வாங்கிக்கிறியா என்ன சொல்கிற, என்ன செய்ய சொல்கிறப்போ? என்னால் வைத்து அதற்கு தீனி போட முடியாது, நீயும் அதை வைத்து பராமரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாய். இல்லாவிட்டால் அவற்றை வெளியிலே அவிழ்த்து விட வேண்டும். அவைகள் உணவின்றி நீரின்றி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து மடியப் போகிறது இல்லையா? ஆகவே இது அப்படி மடியலாம், ஆனால் இப்படி செய்யக்கூடாது என்பது சரியான வாதமாக இருக்க முடியாது. ஆகவே இதில் ஜீவகாருண்யம் என்று சொல்லுகின்றவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இப்போ கோமாதா பசு பராமரிப்பு ஆலயங்கள் இருக்கின்றன. பசுக்களை கொண்டு அங்கே விடுகிறார்கள். ஒரு பசுவை பராமரிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு 600-700 ரூபாய் ஆகிறது. ஒரு பசுவை பராமரிப்பதற்கு இந்தியாவில் உள்ள அத்தனை பசுக்களையும் பராமரிக்க வேண்டுமானால் எத்தனை கோடி செலவாகும் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, அது என்ன பசுக்களை மட்டும் பராமரிப்பது? எருமை மாடுக்கு பராமரிக்க வேண்டாமா? ஆட்டை பராமரிக்க வேண்டாமா? எல்லாவற்றையும் பராமரிக்க வேண்டும் அல்லவா? இப்படி ஒவ்வொரு இனத்திற்கும் பராமரிப்பு கோசாலைகள் போன்று எல்லா சாலைகளையும் ஏற்படுத்தினால் இந்தியாவினுடைய முழு பட்ஜெட்டையும் செலவழித்தாலும் அவற்றிற்கு போதா. பின்னர் நீங்கள் அவற்றை கொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய எண்ணிக்கையும் பெருகும். இஃப் யூ டோன்ட் ஈட் தம் தே வில் ஈட் யூ. நீங்கள் அவற்றை சாப்பிடவில்லை என்றால் அவருடைய எண்ணிக்கை பெருகி உங்களுடைய ஆதாரங்களை எல்லாம் அது அழித்துவிடும். ஆகவே இது இறைவனுடைய ஏற்பாடு தான். இவற்றை உணவாக உங்களுக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள். பொதுவாக பாருங்கள், எந்த உயிரினமும் கொல்லப்படக்கூடாது என்பது இறைவன் நியதியாக இருக்கும் என்றால் ஒரு பிராணி இன்னொரு பிராணியை கொண்டு சாப்பிடாது. புலி மானை கடித்து சாப்பிடாது இல்லையா? ஒரு பிராணிக்கு இன்னொரு பிராணி உணவாக ஆகிறது. உயிர்களே கொல்லப்படக்கூடாது என்ற நியதி இருந்திருக்கும் என்று சொன்னால் இறைவன் அவற்றையெல்லாம் தாவரங்கள் உண்ணுகின்ற பிராணிகளாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கலாம். ஏன் மாமிசம் உண்ணுகின்ற பிராணிகளாக அவற்றை ஆக்கி வைத்திருக்க வேண்டும்?
ஆக இறைவனுடைய ஏற்பாட்டில் அது இல்லை. ஆகவே கொல்லுவது ஒன்றும் பாவம் அல்ல. முதலாவதாக அதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த பிராணிகளை கொல்லுவது என்பது ஒரு தியாகத்தினுடைய ஒரு நினைவை உண்டாக்குவதற்காக செய்கிறோம். குர்பானி என்றால், குர்பானி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் தியாகம் என்று பொருள். இந்த பக்ரீத் பண்டிகை யாருடைய பெயரால் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், இறை தூதர் 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கிறிஸ்தவர்கள் அவரை ஆபிரகாம் என்று அழைப்பார்கள். 3 மதங்களுக்கு ஆள் மதிக்கப்படுபவர், கிறிஸ்தவர்களாலும் யூதர்களாலும் முஸ்லிம்களாலும் மதிக்கப்படுகின்ற ஒரு இறை தூதர். அவர் பல தியாகங்களை செய்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை சொன்னார். அதற்காக அவருடைய தந்தை பூசாரி, அவர் சிலைகளை வணங்குபவர், வீட்டை விட்டு விரட்டி அடித்தார். அந்த நாட்டு மன்னன் அவருக்காக நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதிலே கொண்டு போட்டான். இறை அருளால் அதிலிருந்து தப்பித்தார். நாட்டு மக்களும் அவரை விரட்டி அடித்தார்கள். ஊர் ஊராக திரிந்தார். சிரியாவுக்கு சென்றார், பாலஸ்தீனத்திற்கு சென்றார், எகிப்திற்கு சென்றார். கடைசியாக மக்காவிற்கு வந்து அந்த காபா என்ற ஆலயத்தை எழுப்பினார். அவருடைய தள்ளாத வயதில் 86வது வயதிலே அவருக்கு ஒரு மகன் கிட்டினான், இஸ்மாயில். இறைவன் அவரை சோதிப்பதற்காக அந்த மகனை அறுத்து பலியிட தயாரா என்று கேட்டபோது அதற்கும் தயாரானார். இறைவன் மகனை பலியிட வேண்டாம், நரபலி கூடாது என்ற அடிப்படையில் தடுத்து விட்டான். அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்து நீர் பலியிட்டு விடலாம் என்று சொன்னார். அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக, அந்த தியாக உணர்வை பெறுவதற்காக இந்த கடமையை செய்கிறார்கள். அவ்வளோதான். இந்த பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்று சேர்வதில்லை. குர்ஆன் சொல்லுகிறது. இரத்த பலி என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அந்த உணவை சாப்பிடலாம். அந்த குர்பானி கொடுத்த இறைச்சியை சாப்பிடுகிறார்கள். அதில் புனிதம் ஒன்று இருக்குது, அதை தொடவே கூடாது, இரத்தத்தை சுவரில் பூசுறது அப்படியெல்லாம் ஒரு கருத்தெல்லாம் கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் குர்பானி கொடுக்கிற பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்று சேர்வதில்லை. உங்களுடைய இறையச்சம்தான் இறைவனை சென்று சேர்கிறது. ஆக கடவுளுடைய கோபத்தை தணிப்பதற்காக பலி கொடுப்பது, கடவுளுடைய சீற்றத்தை கொடுப்பதற்காக பலி கொடுப்பது, அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக ஒரு அடையாளமாக இதை செய்கிறாரே தவிர வேறு எந்த நோக்கமும் அங்கே கிடையாது.